Good morning, ladies and gentlemen. Today is a one fine Sunday morning. And இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கார்டன் இருக்குது. பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்னதாக இருக்கும். அந்த சைடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது கார்டன் நம்மளுக்கு. வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் வெரி சிம்பிள். இந்த கார்டனில் இருக்கிற எல்லா செடியுமே வந்து நம்ம கொஞ்சம் வந்து சரிப்படுத்தி வைக்கணும். ஏன் அப்படின்னா வந்து கொஞ்சம் வீட், அதாவது வந்து இந்த கிராஸ் எல்லாமே வந்து ஓவர் க்ரோ ஆகிடுச்சு. ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் தட், இதில் தேவையில்லாத இதுக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு கார்டனை சரி பண்ணணுனாலே கார்டனுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி விடணும். நல்லா தண்ணி விட்டுட்ட அப்புறமா அந்த சாயிலெலாம் வந்து கொஞ்சம் லூசன் அப் ஆன உடனே நம்மளுக்கு இந்த தேவையில்லாத வீடு இருக்குது, என்னென்ன செடியெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அது பிடுங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிடுங்கி அதை தனியாக போட்டுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கார்டனுக்கு வந்து இன்னும் ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சின்னதாக வந்து நான் வந்து ஒரு செக்ஷன் ஃபுல்லாக காலியாகவே இருந்தது எங்கள் இதில். நாங்கள் வந்து வெறும் 2 சைடு தான் வந்து 2 sides ஆஃப் த செக்ஷன், 2 sides ஆஃப் த இது தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் கார்டனுக்காக. அந்த சைடு வந்து இருக்கும் 3 sides தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சைடு யூஸ் பண்ணவே இல்லை, ப்ளெயினாக இருந்தது. எனக்கு பார்க்க கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஏன் இந்த இடத்த அழிய வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலாக இருந்தது. ஸோ அதுக்காக வந்து வாட் ஐ டிட் இஸ், நான் இப்போ பாருங்களேன் இதான் நான் பண்ணியிருக்கேன். லைட்டாக இங்கே கொஞ்சம் செடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த சைடு இன்னும் கொஞ்சம் செடிகளை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஜேட் பிளான்ட்லாம் வந்து ஓவர் க்ரோ ஆகிடுச்சு. அதை வந்து ரீபாட் பண்ணணும். அதுக்கெலாம் வந்து நிறைய செலவாகும். ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி நம்ம we are going to do terrace farming. அதில் வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த டெரஸ் ஃபார்மிங்க்கு வந்து சில இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஹெல்ப்பில் வந்து என்னெல்லாம் இருக்குன்றதை செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணி நம்ம கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிடுறேன். அண்ட் இப்போ வந்து இதில் வந்து சில மோட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக போதா இருங்களேன். இப்போ இதை ரொட்டேட் பண்ணுறேன், என்ன அதுன்னு பாருங்களேன். ஜாக் ஸ்ப்ரிங்கிள் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். ஆர்டினரியான இது தான், பட் இப்போ வந்து இப்போ இது பாருங்களேன், இந்த வியூ பாருங்கள், தெரியுதா? இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இப்படி விட்டோன்னா இந்த மணி பிளான்ட்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இங்கே ஆக்சுவலி ஒரு இது இருக்குது, செடிக்கு அந்த பாட்டு இருக்குல்ல, அதை அங்கேருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது பண்ண வேண்டியது. அது ஒன்றா பண்ணி இப்போ நம்ம வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை கொஞ்சம் கிளியர் பண்ணுறோம். இந்த வரும் வாசனை, மண்ணோட வாசனை அப்படியே வருங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் 2 பிளான்ட் இருக்கா, துளசியும் இருக்குது, ஆலோவேராவும் இருக்கா. ஆலோவேரா நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. அண்ட் இது துளசியில் இந்த செடி வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருது. ஸோ இதை பிடுங்கி விடணும். அதனால தான் நம்ம இப்போ தண்ணி விடுறோம். இதை பாருங்கள் எப்படி ட்ரையாக போயிருக்கு, ஆனால் கீழே பாருங்கள் மறுபடியும் வருது. இது பாருங்கள், இதில் வந்து ஆக்சுவலி அந்த பிங்க் கலரில் வந்து ஒரு ஃப்ளவர் வருங்க. ஆக்சுவலி இது ரீப்ளாட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு வந்து நம்ம இது பண்ண போகிறோம். அண்ட் வி ஹாவ் டு டோன் திஸ் டவுன். இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இந்த பாருங்க, அங்கே இருந்த செடியை தான் நான் அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சிட்டேன். அண்ட் இது என்ன செடின்னு தெரியல, இது அப்படியே விடலாமா பிடுங்கிடலாமா தெரியலை, அதனால நான் அப்படியே விட்டுருக்கேன். அண்ட் தட் இஸ் ரோஸ். ஆக்சுவலி தெரியுதா, முட்டிட்டு வருது ரோஸுடைய முட்டை. வேறுங்க செம்மையாக இருக்கா? இங்கே பாருங்கள் தெரியுதா, அந்த புல் வந்து வந்திருக்கு. புல்லெல்லாம் ரிமூவ் பண்ணி வரணும்.
ஸ்டெப் 1 முடிச்சிட்டோம். ஸ்டெப் 1 என்ன, செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறது முடிச்சிட்டோம். ஸ்டெப் நம்பர் 2 வீடிங் அவுட். அதாவது வந்து தேவையில்லாத புல், தேவையில்லாத செடி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இப்போது ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல செடி, வளர வேண்டிய செடிக்கெலாம் காற்று வந்து வர வைக்க போகிறோம். அதுக்கான நியூட்ரிஷன்ஸ் வந்து கரெக்டாக போகிறதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஏதாவது வந்து தேவைப்படுதா அப்படின்னு பாருங்கள். எல்லாம் வந்து துளசி தான் இருக்குது. இது ஓகே, திஸ் இஸ் ஆக்சுவலி ஓகே. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத செடி இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா நடுவில் வந்து துளசி தான் வருது. ஸோ தெரியுதா, அது துளசி தான் நினைக்கிறேன். துளசி இல்லைனாலும் அது ஓகே, அது ஒரு கிளைம்பர் மாதிரி இருக்குது, அது ஓகே. இங்கே வந்து பாருங்கள், இந்த செடி வந்து ஃபுல்லாக வந்து பொமோகிரானேட்டுக்கு தான். ஸோ அது ஓகே. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த செடி வந்து நம்மளுக்கு தேவையில்லைங்க. திஸ் ஒன் இஸ் நாட் நீடட். ஸோ அதை நம்ம பிடுங்க போகிறோம். பாருங்கள், நோடாக வந்து வருது. இதை பிடுங்கி விட்டுட்டணும். இதுவும் சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். இதை ரிமூவ் பண்ணணும். பாருங்கள், அதுவாக வளருது, முளைச்சிக்கிட்டு வருது. இது தேவையில்லை. ஸோ இதை பிடுங்கி விட்டுறோம். இதையும் பிடுங்கிட்டோம். தேவையில்லாத எல்லா செடியும் பிடுங்கிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மொத்தமாக எடுக்கிறோம். என்னென்னா இதில் வந்து இது ஆனியனா என்னென்னு எனக்கு தெரியலை. அதனால் நான் பிடுங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு செடிக்கு தண்ணி விடணுன்றது. தண்ணி விட்டே இவ்வளோ கஷ்டப்படுறோம். மணி பிளான்ட் வருது, தட் இஸ் a good thing. பட் தேவையில்லாதெல்லாம் பிடுங்கி விட்டுணும். இது தேவையில்லைன்னு தெரியுது, பட் ஆனால் அதை பிடுங்க முடியல ஒழுங்கா. இதுவும் தேவையில்லை பாருங்கள், தெரியுதா, தேவையில்லாத செடி. ஆனால் அது கூட மணி பிளான்ட்டும் சேர்த்து பிடிக்கிட்டோம். தட் இஸ் ஓகே. மணி பிளான்ட் வந்து நம்ம சும்மா வச்சாலே வளர்ந்துடும் எங்கேயாவது. ஸோ நம்ம மறுபடியும் அப்படியே உள்ளே நோண்டி வச்சுட்டோம். வந்துடுச்சா? இது தேவையில்லை பாருங்கள். துளசி நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்காக நம்ம பிடுங்கக்கூடாது. என்னன்னு தெரிலங்க, பிடிக்கிட்டேன் கொஞ்சம். ஆனால் அது இன்னும் வளரும், அது நல்லா தெரியுது. இதோ பாருங்கள், எக்கச்சக்கமாக வளர்ந்து கிடக்குது. புல்லெல்லாம் பிடுங்கி போட்டுருங்க. புல்லெல்லாம் வேஸ்ட்டு தான். அதில் இருக்கிற மண்ணையும் தட்டி விட்டுருங்க. பாருங்க, புல் கூட தான் சேர்ந்து வளருது இது. அப்போது பிடுங்கிறது தப்பு இல்லை. போனால் போதும், ஒரு துளசி போனால் போதும். வேரோட வந்துடுச்சுங்க. ஸோ கொடுத்தீங்க பாருங்கள், இந்த துளசியும் வேரோட வந்துடுச்சு. நல்ல விஷயம். அப்போ இது என்னென்ன நம்ம அப்படியே பார்ப்போமா, அது மண்ணுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு. இருங்க, நான் பிடிங்கிட்டு வரேன். பிடிங்கிட்டேங்க, ஃபுல்லாக மண்ணுங்க. இது ஃபுல்லாக இது வேறு எப்படி பண்ணியிருக்கு பாருங்க. இவ்வளோ வேர் வேஸ்ட்டுங்க. என்னங்க, இப்போ இதில் துளசி வந்து மறுபடியும் ரீப்ளான் பண்ண போகிறோம். ஒரு துளசி, இது இல்லை, இதுவும் இல்லை, இதோ இருக்குது ஒரு துளசி. அது கூட இங்கேயும் இதையும் ரிமூவ் பண்ணி விட்டுறோம். ஓகே, நிறைய ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, நல்ல விஷயம். இந்த இன்னொரு துளசியை நம்ம இங்குள்ளே இருக்கிறோம். ஸோ 2 துளசி மறுபடியும் ரீப்ளான்ட் பண்ணிட்டோம். இது ஃபுல்லாக வேறு தான், வேறு எதுவும் இல்லை, மண் இல்லை அதிகமாக. ஸோ பிடிங்கி போட்டாச்சு. இதோ இங்கேயும் பாருங்கள், இது நல்ல மணி பிளான்ட்லேயே டிசைனில் இருக்குது. இது பிடிங்கிட்டோம் பாருங்கள். ஆனால் இந்த நோடு தான் வந்திருக்கு, அது மறுபடியும் வரும்னு அர்த்தம். நல்லா பிடிங்கி எடுத்துட்டேன். இது வந்து புல் பாருங்கள், எப்படி ஒரு தேவையில்லாமல் இது இருக்குது. புல்லெல்லாம் அதுக்கு தான் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், மறுபடியும் புல் வந்துருக்கு இங்கே. ஸோ புல் மட்டும் ரிமூவ் பண்ணுறோம்.
ரிமூவ் பண்ணிட்டு உதறிட்டோன்னா மண்ணெல்லாம் வெளியே வந்துடும். வேறு ஏதாவது செடி இருக்கா அதில்? இல்லை. அப்போ நல்ல விஷயம். இங்கே பாருங்க, இதில் தேவையில்லாத நிறைய புல் இருக்குது. அதை பிடுங்கி போடணும். ஒன்று ஒன்றா பிடுங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு எனக்கு தெரியலை. அண்ட் இது செடியே நம்மளுக்கு தேவையில்லை பாருங்கள், பிடிங்கிட்டு வருது. ஸோ அதெல்லாம் நிறைய வந்து இது பண்ணணும். நான் ரெக்கார்ட் பண்ண முடியுதுன்னா பண்ணுறேன், இல்லைனா வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இந்த பாருங்க, இது தேவையில்லை. டெட் பிரான்ச்சஸாக இருக்குது எல்லாம். நீங்கள் பாருங்கள், மொத்தம் ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா இருக்கிறதும் வந்து நல்லா இல்லாததோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகுது, அழிஞ்சிட்டு வருது. இருங்க, அது மட்டும் தனியாக வைப்போம். புல் வந்து எப்படி அழிக்குது பாருங்கள். இந்த செடி நல்லா இருக்க வேண்டிய செடியை ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு அதுக்கான எனர்ஜி போக விடாமல் எறும்பு கையில் இறக்குதா, கையில் இது எறும்பு ஏறிக்கா, எறும்பு ஏறல, இதோ எறும்பு வந்திருக்கிறதுனால தான் இந்த செடி வந்து அழிஞ்சு போயிருக்கு, பட்டு போயிருக்கு. ஸோ இது மொத்தமாக ரிமூவ் பண்ணணும். ஆக்சுவலி எறும்பு இருக்குன்னா நல்லா இருக்கிறதையும் சாப்பிட்றது. பார்த்துடுங்க, கையை கடிக்கக்கூடாது. எறும்பு கையை கடிக்காமல் பாருங்கள். இந்த பாருங்கள், இது தனியாக வச்சு எறும்புக்கு வந்து அந்த இது போடணும், தனியாக எடுத்து. இதெல்லாம் இவ்வளோ தேவையில்லாதது இந்த சின்ன இடத்துல இருந்து நம்ம மூச்சு வந்து முடிச்சிட்ருக்கு. அப்புறமா க்ளீன் பண்ணலாம். இந்த இடம் தான் ரொம்ப பிரச்சனையான இடம். இதில் புல்லும் வளருது, நம்மளுக்கு தேவையான செடியும் வளருது. தேவையில்லாதெல்லாம் பிடிங்கி போடணும். பாருங்க, இந்த பாருங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குண்ணே. இதெல்லாம் தேவையில்லை. எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட்டாக இருக்குது. இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இது தேவையில்லை. இந்த செடி பிடுங்க, இந்த செடி தேவையில்லை, பிடுங்க. இது தேவையில்லை. திஸ் இஸ் வீடு. பாருங்க, பிடுங்க வந்துட்டே இருக்கு. இந்த இடம்லாம் மோசம். துளசி எதுவும் மிக்ஸ் ஆகுது. இந்த பாருங்க, பிடிங்கிட்டேன். வந்துட்டே இருக்கோம். நம்ம இந்த இங்கேயும் இருக்குது. எத்தனை கொச்சன்னு இருக்குங்க. எல்லாமே செடியாக. இத்தனை செடி இருந்தால் எப்படி வளரும்? ஸோ பிடுங்கினதெல்லாம் கொஞ்சம் ஒன்று சேர்த்து வைப்போம். இங்கேயும் ஆரம்பிப்போம். அந்த சைடு நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியல. ஸோ இங்கே இருக்கிறதுலாம் வந்து ஆரம்பிப்போம். இது தேவையில்லை. இது பாருங்க, நிறைய டெட் பிரான்ச்சஸ். அது இருக்கட்டும். ஆனால் துளசின்றதுனால அப்படியே விட்டுருவோம். இது தேவையில்லாதது. இதோ இங்கே பாருங்கள், இது துளசியா அப்படின்னு செக் பண்ணோம். அப்புறமா துளசியை மட்டும் நம்ம இங்கே வைப்போம், மற்ற ஒரு இடத்துல. மீதி எல்லாத்தையும் கொஞ்சமாக பிடுங்கி வைப்போம். பிடுங்கி கரெக்டாக எடுத்துடணும். பாருங்க, அப்படியே வேறு தெரியுதா, அப்படி எடுக்கணும். துளசியை பிடிங்கிடக்கூடாது, அதில் பார்த்து எடுங்க.
இது இடத்தையே சரி பண்ணலாம். ஆமாம், கீழே விழுந்துட்டுருக்கு, அப்படியே சரிஞ்சிட்ருக்கு பாருங்க. பிடிங்கி போட்டோம் ஓரளவுக்கு. ஸோ இது ஓகே. அண்ட் இங்கே எடுக்கணும் மறுபடியும். இந்த பாருங்க, பிடிக்கிட்டோமா? இது தேவையில்லை. பிடிக்கிட்டோமா? இவ்வளோ ஊறி போகுது இல்லை பாருங்களேன். ஒரே செடி அதோடைய இது நாடுல்ஸ் இருக்குல்ல, அது நாடுல் மாதிரி இருக்குது, நடுவில் அது வந்து மறுபடியும் அது வேற மாற்றி வளர்ந்துட்டுருக்கு. இதோ பாருங்க, இது என்னன்னு தெரியுதா? பட்ரோஸ். இது அது அப்படியே வந்து மறைச்சிருக்கு. இது ஒரே ஒரு சின்ன இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியுமா? சவுண்டு கேட்குது. அடுத்த வாரம் மறுபடியும் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் வேர். இத்தனோண்டு செடிக்கு இவ்வளோ பெரிய வேர். அப்போ எவ்வளோ வேஸ்ட் என்ன பண்ணுது. இதோ பாருங்கள், தெரியுதா? இது எத்தனை செடிகளை வந்து அப்படியே வந்து சாப்பிட்ருக்குன்னு தெரியுதா? இதோ பாருங்கள், இது ரீப்ளான் பண்ணணும். அடுத்த வாட்டி வரும்போது கரெக்டாக கொஞ்சம் ரீப்ளான் பண்ணிடலாம். ஓகேவா? இது இப்படி வளரணும். இதில் வந்து இந்த இடம் தான் பிரச்சனை. இதை எடுத்து விட்டுடணும், அப்போ தான் அது வளரும். ஆக்சுவலி அதை அப்படியே பிடிங்கி போட்டுடலாம், இருக்கட்டும். ஏங்க இது என்னதுங்க இது? பார்ப்பேன், கிழங்கு மாதிரி இருக்குது. இதோ பாருங்க, புல் இருக்கா? புல்லை பிடிங்கி போட்டுருமா? இது போயிடுச்சு. என்னன்னு இதுவா? இது பாருங்க, புல்லெல்லாம் பிடிங்கி தான் போடுறேன், வேறு எதுவும் பண்ணல. இதுவே வந்து கொஞ்சம் ரீவைட்டலைஸ் பண்ணும். தேவையில்லாமல் அதுக்கு போகிற எனர்ஜி வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். இது பாருங்கள், தெரியுதா? இவ்வளோ பெரிய புல், இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. துளசியாக ரீப்ளான் பண்ணுங்க. புல்லு பிடிங்கிருங்க. துளசிக்கு இடம் கம்மியாக தேவைப்படுது, புல்லுக்கு அவ்வளோ இடம் தேவைப்படுது பாருங்கள். அநியாயமாக இல்லையா? போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எனர்ஜி மட்டும் சாப்பிட போகுது. பாருங்கள், சின்னதாக இருக்குன்னு கூட பார்க்காதீங்க, பிடிங்கி விட்டுருங்க புல்லெல்லாம். இது வந்து முள்ளு குத்துதில்ல, அது ஆக்சுவலி ஒரு செடி. விடுங்க, இதை பிடிங்கிட்டேன் பாருங்கள். ஃபுல்லாக புல் தான், இது ஃபுல்லாகவே புல் தான், தேவையில்லாமல் வளருது. ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத புல். பிடிங்கி போட்டோன்னா போதும், தெரியுதா? இதில் புல் வளர்றது ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், மறுபடியும் பாருங்கள், புல் தான், ஃபுல்லாக புல் தான், வேறு எதுவுமே இல்லை. இந்த மண் வந்து நம்ம வேறு ஏதாவது வந்து செடி பிளான் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்போம். டெட் பிரான்ச்சஸ் பாருங்க, பிடிங்கி விட்டோம்னாலே போதும். இப்போ பாருங்கள் எவ்வளோ இது அதுக்குன்னு.
இப்போ கொஞ்சம் ஓகேவா? இதோ இது தேவையில்லாத செடி தான், பிடுங்கி போட்டோமா, செடியெல்லாம் கொஞ்சம் சரியாக இருக்கா பாருங்கள். பட்டே போயிடுச்சு. பட்டு போனதை என்ன பண்ணணும், பிடுங்கி போடணும். பட்டு போனது பிடுங்கி போட்டோம். இங்கே ஏதாவது இருக்கா? இல்லை, கணக்கு கட்டின வரைக்கும் எதுவும் இல்லை. இதுவும் ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் ஓகே. ஸோ இப்போதைக்கு இது எல்லாமே வந்து தேவையில்லாதது, பிடுங்கி போட்டிருக்கோம். மறுபடியும் இது ஒரு செகண்ட் ரவுண்ட் வந்துருக்கோம். இங்கே பாருங்கள், தெரியுதா? தேவையில்லாமல் ஓவர் க்ரௌண்ட் ஆகுது. இங்கே பிடிங்கி அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு பேசிக் க்ளீனிங் முடிச்சிட்டோம். மறுபடியும் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இந்த பாருங்க, இன்னும் இங்கே இந்த ஒரே ஒரு இதில் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். பிடிக்க வந்துகிட்டே இருக்குது. போயிடுச்சு, மொத்தமாக போயிடுச்சு. இட் இஸ் ஓவர் க்ரௌன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம், பார்ப்போம்.